அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளை விஜய் தனித்தனியே சந்தித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்பான கள விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். என்ன நடக்கிறது அங்க, விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் என்பது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில சென்னை பனையூர் அலுவலகத்துல இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் காலை சரியாக 12:30 மணி அளவுல கட்சி அலுவலகத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்த விஜயை நிர்வாகிகள் வரவேற்றனர். தொடர்ந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமன் ஆகியோர் கட்சி விஜயுடைய அறைக்கு வெளியில் நிறுத்தப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மட்டும் தனித்தனியே அழைத்து விஜய் மட்டும் நேர்காணலை செய்து முடித்திருக்கிறார். ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகள் பலருக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல அதிருப்தி என்பது நிலை வரக்கூடிய சூழலில் உட்கட்சியினுடைய இந்த பிரச்சனையை சரி செய்ய பொதுச் செயலாளர் இன்றி தனியே விஜய் நேர்காணல் நடத்தியிருப்பதாக தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக இன்று 19 மாவட்டங்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டியல் தயார் செய்யப்பட்டு அந்த நிர்வாகிகள் தனித்தனியே அழைக்கப்பட்டு நேர்காணல் என்பது நிறைவு பெற்றிருக்கிறது. அரியலூர், கடலூர், கரூர், நாமக்கல், ராணிப்பேட்டை, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, கோவை, சேலம், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்கள் 19 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டு தற்போது பதவிகள் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக வசதியை கருத்தில் கொண்டு இந்த பணியை துரிதமாக மேற்கொள்ளக்கூடிய வகையில கழக அமைப்பாளர் சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி மொத்தம் 120 மாவட்டங்களாக பிரித்து மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதிக்கு குறிப்பிட்ட பொறுப்புகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட கழக செயலாளர், மாவட்ட கழக இணை செயலாளர், பொருளாளர், 2 துணை செயலாளர், 10 செயற்குழு உறுப்பினர்கள் என ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட பெயர் குறிப்பிடப்பட்டு புதிதாக பதவியேற்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் விஜய் தெரிவித்து விஜய் கையொப்பமிட்ட சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த புதிய நிர்வாகிகளுக்கு வெள்ளி நாணயமும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் உங்களை நம்பித்தான் நான் தற்போது இந்த கட்சியை தொடங்கி இருக்கிறேன். தொடர்ந்து கட்சிக்காக விசுவாசமாக பணியாற்றுங்கள், தொடர்ந்து கட்சியினுடைய நலனுக்காக பணியாற்றுங்கள் என்பது போன்ற தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி மாவட்ட அளவிலான இந்த நிர்வாகிகளை அழைத்து பேசும்போது விஜய் மேலும் நகர, ஒன்றிய மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகளை நியமிப்பதில் ஆங்காங்கே பணம் பெற்றுக் கொண்டு நிர்வாகிகளை நியமிப்பது தொடர்பாக புகார்கள் வருகின்றன. அந்த புகார்கள் எல்லாம் இல்லாமல் சரிசமமாக முறையாக நிர்வாகிகளை கண்டறிந்து நிர்வாகிகளை நியமனம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். நிர்வாகிகள் நியமனத்தில் எந்தவித சமரசமும் இருக்கக்கூடாது என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.